ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்த யோக சாரம் யாக்ஞவல்க்ய கார்க்கி சம்வாதம் பிரகதாரண்ய உபனிஷத். வாசுனுவின் புதல்வியான கார்க்கி மகாரிஷியே, நான் 2 கேள்விகள் கேட்கிறேன், அவற்றிற்கு பதில் கூறுவீரா என்றாள் யாக்ஞவல்கியர். கார்க்கி, யாக்ஞவல்கியரே, வானுலகங்களுக்கு மேலும் பூமிக்கு கீழும் வானத்தையும் பூமியையும் முக்காலங்களையும் இணைத்து கொண்டு எது இருக்கிறதாக பேசுகிறார்களோ அது பாவும் குறுக்கிழையும் போல் எதில் நெய்யப்பட்டிருக்கிறது கூறும். யாக்ஞவல்கியர் ஆகாசத்தில். கார்க்கி, யாக்ஞவல்கியரே, உம்மை வணங்குகிறேன். 2வது கேள்விக்கு தயாராயிரும். யாக்ஞவல்கியர். கார்க்கி, கேள். கார்க்கி, ஆகாசம் பாவும் குறுக்கிழையும் போல் எதில் நெய்யப்பட்டிருக்கிறது? யாக்ஞவல்கியர். கார்க்கி, பிரம்மத்தில் பாவும் குறுக்கிழையும் போல் குறுக்கும் நெடுக்குமாக நெய்யப்பட்டுள்ளது. ஞானிகள் இதை அக்ஷரம், அழிவற்றது என்பார்கள். அது முரடானதும் அல்ல, மிருதுவானதும் அல்ல, குட்டையும் அல்ல, நீண்டதும் அல்ல, சிவப்பும் அல்ல, வெள்ளையும் அல்ல. அது நிழலும் அல்ல, இருளும் அல்ல. அது காதுகள், கண்கள், மனம், மூச்சு அற்றது, பேச்சற்றது, வாசனையற்றது, வாயற்றது. அதற்கு உள்ளும் இல்லை, புறமும் இல்லை. இந்த அழிவற்ற பொருளின் கட்டளையால் தான் கார்க்கி, சூரிய சந்திரர்களும் வானமும் பூமியும் தங்கள் தங்கள் ஸ்தானங்களில் நிற்கின்றன. இந்த அக்ஷரத்தின் கட்டளையால் தான் கார்க்கி, நிமிஷங்கள், மணிகள், பகல்கள், இரவுகள், வாரங்கள், மாதங்கள், பருவங்கள், ஆண்டுகள் ஆகியவை வெவ்வேறாய் நிற்கின்றன. கார்க்கி, இந்த அக்ஷரத்தை அறியாமல் இவ்வுலகத்தை விட்டு செல்கிறவன் அற்பன், லோபி. ஆனால் எவன் இந்த அழிவற்ற பொருளை அறிந்து இவ்வுலகத்தை விட்டு செல்கிறானோ அவன் உண்மையான பிராமணன் அல்லது முக்தி அடைந்த ஞானி ஆவான். கார்க்கி, அந்த பிரம்மம் பார்க்கப்படாத போதிலும் பார்க்கிறது, கேட்கப்படாத போதிலும் கேட்கிறது, நினைக்கப்படாத போதிலும் அது நினைக்கிறது, அறியப்படாத போதிலும் அது அறிகிறது. அதை தவிர பார்ப்பது எதுவும் இல்லை, அதை தவிர கேட்பது எதுவும் இல்லை, அதை தவிர நினைப்பது எதுவும் இல்லை, அதை தவிர அறிவது எதுவும் இல்லை. அந்த அக்ஷரத்தில் தான் கார்க்கி, ஆகாசம் பாவும் குறுக்கிளையும் போல் குறுக்கும் நெடுக்குமாக நெய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் நிறைந்த பேச்சுகளை யாக்ஞவல்கியர் வாக்கு நின்று கேட்டவுடன் கார்க்கி மௌனமானாள். தொடரும். ஓம்.